வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். ஜோஹூர் மாநிலத்தில் அனைத்து 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் தேசிய முன்னணிக்கு முழு ஆதரவு. ஜோஹூர் பாயிகா அடுத்த மாநில தேர்தலில் ஜோஹூர் மாநிலத்தின் அனைத்து 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் ஜோஹூர் தேசிய முன்னணியின் நிலைப்பாட்டுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் கருத்துப்படி தனித்து போட்டியிடும் இந்த முடிவு அரசியல் பெருமிதத்தை வெளிப்படுத்தும் செயல் அல்ல, மாறாக ஜோஹூர் மாநிலத்தின் நிர்வாக நிலைத்தன்மையை பாதுகாக்கவும் வளர்ச்சி திட்டங்களின் தொடர்ச்சியை உறுதி செய்யவும் மக்களுக்கான தெளிவான தலைமையை நிலைநிறுத்தவும் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான அரசியல் முடிவாகும் என தங்காரு சட்டமன்ற உறுப்பினர் ஒய்பி ரவீன்குமார் கிருஷ்ணசாமி கூறினார். மேலும் மாநிலத்தின் நிர்வாகத்தில் குழப்பத்தையும் அரசியல் நிச்சயமற்ற நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அரசியல் அணுகுமுறையும் ஜோஹூருக்கு தேவையில்லை எனவும் அந்த அமைப்பு தெரிவித்தது. மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றமே முக்கிய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தேசிய முன்னணியின் உறுதியான கூட்டணி உறுப்பினராக MIC ஜோஹூர் தேர்தல் இயந்திரத்தை மேலும் பலப்படுத்தி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்ய இணைந்து செயல்பட உறுதியளித்துள்ளது. கடந்த கால சேவை பதிவுகள், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் மக்களுக்கான உண்மையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மக்கள் தொடர்ந்து தேசிய முன்னணியை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் அக்கட்சி வெளியிட்டுள்ளது. ஜோஹூர் மாநிலம் அனுபவமிக்க நிர்வாகத்தையும் மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொள்ளும் வலுவான தலைமையையும் கொண்ட அரசால் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஜோஹூர் என்பது அரசியல் பரிசோதனை செய்யும் இடமல்ல, அது நிலைத்தன்மையோடும் உறுதியான தலைமையுடனும் தொடர்ந்து முன்னேற வேண்டிய மாநிலம் எனவும் ஒய்பி ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.